எப்பவும் போல துணி காய வச்சுட்டு மாடியில இருந்து இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு என் கிளைண்டோட அம்மாவுக்கு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா ஒண்ணுமே இல்லப்பா, லைட்டா தலைவலிக்குது, வேற ஒண்ணுமே இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நான் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. அம்மாலாம் பசங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. அப்படிங்கறத யோசிச்சு இமீடியட்டா புத்திசாலித்தனமா என் கிளைண்ட் அவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல சிடி எம்ஆர்ஐ டயக்னஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது செரிப்ரல் த்ரோம்போசிஸ் டைப் பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு. டாக்டர்ஸ் எண்டோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணி தான் கிளாட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கிளாட் பஸ்டிங் இன்ஜெக்ஷனுக்கு 80,000, எண்டோவாஸ்குலர் கிளாட் ரிமூவலுக்கு 5 lakhs, ஐசியூ ஸ்டே பிளஸ் போஸ்ட் சர்ஜரி கேர் பர் டே இதுக்கெல்லாம் ரஃப்லி 25,000. இது கூட மெடிசின்ஸ்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஓவரால் ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 lakhs கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி சேஃபா சர்ஜரியும் பண்ணி அம்மாவை சேவ் பண்ணிட்டாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுனால அவர் என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொன்னாரு. எங்களோட ரைட் கைடன்ஸ் அண்ட் கிளைம் சப்போர்ட்னால அவங்க அம்மாவை சேவ் பண்ண முடிஞ்சதுன்னு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணாரு.